தமிழ் ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகிழன். இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய ஒரு பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. ஊபியில உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற சம்விதன் சம்மான் சம்மேளனம் என்கிற ஒரு மாநாட்டில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். அந்த பேச்சு இன்றைக்கு ஊடகத்துல ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒன்றை நாடாளுமன்றத்துக்குள் கிளப்பி அதை சமாளிக்க முடியாத அளவிற்கு பிஜேபி இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறது. இன்று இந்திய அரசியலே சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் மாநில கட்சிகளும் சரி, மக்களும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய பிரதிநிதித்துவமும் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை எழுப்பி வராங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் மாநில அரசுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கிற அந்த உரிமையை அங்கீகரிச்சிருக்குது. அது அடுத்தடுத்து உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஒரு ஒன்றையும் திறந்து விட்டுருக்கு அப்படின்னு பாக்குறோம். பல்வேறு கிடைக்கப்பெறாத பல சாதி பிரிவினருக்கு புதிய இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டிய தேவையும் வந்திருக்கு. ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இப்படி பல மாநிலங்கள்ல மராத்தா இடஒதுக்கீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல மாநிலங்கள்ல போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கு இந்த ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு வலு சேர்த்திருக்கிறது. இன்னொன்று, பார்லிமெண்ட்ல அவரு ராகுல் காந்தி ஒரு படத்தை காட்டி அந்த படத்தில் யார் யார் இருக்கிறா சொல்லுங்க, இங்க பாருங்க, நீங்க ஒரு 8 பேர் இங்க இருக்கிறீங்க, 8 பேர் 10 பேர் நிக்கிறீங்க. இதுல எந்தெந்த சாதியினர் இருக்கிறீங்க, இதுல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, சிறுபான்மையினர்கள் இருக்கிறாங்களா, இதுல தலித்துகள் எங்க இருக்காங்க, இதுல ஓபிசி பிரிவினர்கள் எங்க இருக்காங்க, எஸ்டி மக்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி கும்பல் மட்டும்தான் எல்லா துறைகள்லையும் நீங்க பண்ற எல்லாவற்றிலையும், இன்னும் சொல்ல போனா பிஜேபி RSS நடத்துகின்ற விழாக்கள்ல கூட அவர்களுடைய நிர்வாகிகளா கூட பலரும் இவங்கதான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது அரசு துறையில, நீதிமன்றங்கள்ல, இப்படி எல்லா துறைகள்லையும் ஒரு சில சாதியினர் தான் இருக்கிறாங்க, ஒரு சில பிரிவினர்கள் தான் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான சாதிகள் அல்லது உங்களுக்கு தேவையான முதலாளிகளுக்கு தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. மீதம் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்க ஆட்சி நடத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டை பார்லிமெண்ட்ல வைத்தார். அதை ஒட்டி இன்றைக்கு முக்கியமான ஒன்றை பேசியிருக்கிறார். அதுதான், இந்தியாவில் 90% மக்கள் அரசு அமைப்புகளில் அங்கமாக இல்லை. அந்த மக்களுக்கு போதுமான ஆற்றல், திறமை இருந்தும் அரசு அமைப்புகளுடன் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கூறுகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் நடத்தினால் போதாது, வெறுமனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுங்கிறது போதாது. அது ஒவ்வொரு மக்களுடைய தன்மையை, அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன, என்னென்ன வசதிகள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை அடித்தளமாக அவர் சொல்றாரு. இனிமேல் காங்கிரஸ் கட்சி எப்படி கட்டப்பட போகிறது அப்படின்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மீதுதான் கட்டப்பட போகுது. இழந்து போன செல்வாக்கை இப்படிதான் நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம். அதாவது காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்காக போராடி அதில் வெற்றி கண்டு அதன் மூலமாக ஆட்சியை பிடித்த கட்சி இந்தியா முழுக்கும். அப்படித்தான் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அதற்கு பிறகு மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி, மாநில உரிமைகளை பேசி அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அப்போது காங்கிரஸ் கட்சி வலுவிழந்து போனது. பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய கொள்கைகள் நீர்த்து போயின. அப்படி அவர்களுடைய நடவடிக்கைகள், சர்வாதிகார நடவடிக்கைகள் என்று பல எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்படி பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது இருக்கு. மக்கள் பத்தி சிந்திக்காம முதலாளிகள் தான் பெரிய பெரிய அளவுல காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க, ஒரு பெரிய பணக்கார கட்சியா காங்கிரஸுக்கு அப்படின்று அவர்கள் சரிந்து கொண்டே வந்தார்கள். அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு யுக்தியாக அதை நான் எப்படி மீட்டெடுக்க போகிறேன் என்று அவர் ஒரு பிரகடனத்தை செய்திருக்கிறார். அது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் மீட்டெழ போறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும் போதாது, நாட்டின் செல்வங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது, அரசு அதிகாரத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறா, நீதித்துறையில யார் யாரெல்லாம் இருக்கிறா, இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக யார் யாரெல்லாம் இருக்கிறா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக யார் யாரெல்லாம், எந்த சாதியினர்லாம் இருக்கிறாங்க,
அங்க வந்து உச்சநீதிமன்றத்துல எத்தனை எஸ்சிக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஓபிசிக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பிசிக்கள் இருக்காங்க. அப்படி பார்த்தா பெரும்பாலானோர் வந்து பார்ப்பனர்களா தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து அதாவது உச்சநீதிமன்றத்தில் அமர்ந்து கொண்டு தலைமை நீதிபதியாக அமர்ந்து கொண்டு அவர் வந்து இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் பத்தி பேசுகிறார். தொடர்ந்து ஒரே குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இந்த இடஒதுக்கீட்டில் பங்கு கொண்டாங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அங்க இருக்கிற நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் இந்த சந்திரசூட் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவங்க அப்பா வந்து நீதிபதி, அவங்க புள்ள இப்போ வந்து நீதிபதியாக போகுது. அப்போ அவங்களுக்கு இது பொருந்தாதா என்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அதுபோல தொடர்ந்து எல்லா துறைகள்லையும் அவர் சொல்ற அரசு துறை, நீதித்துறை, ஊடகத்துறைகள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? தலித் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு என்ன? ஒவ்வொரு துறையிலையும் தலித் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பொதுவாகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. புதிய பணி நியமனங்கள் இல்லை. எல்லாமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் வந்து தலித் மக்கள் எந்த மாதிரியான வேலைக்கு எடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா கிடைமட்ட வேலைகள்ல கடைசி நிலையில் இருக்கிற வேலைகளுக்கு தான் வந்து அவங்க வந்து அமர்த்தப்படுறாங்க. அப்போ இன்னொரு வாதம் என்ன வைக்கப்படுது, அவங்க அதற்கு திறமையானவர்களாக இருந்தால், தகுதியானவர்களாக இருந்தால் எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. ஆனால் அந்த திறமையையும் தகுதியையும் வளர்க்க வேண்டிய, அவர்களை எம்பவர் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசிடம் இருக்கிறது. நாம் அப்படி எம்பவர் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு போன்ற சலுகைகளை அல்லது உரிமைகளை அவர்களுக்கு வழங்குகிறோம். இன்னும் பல்வேறு திட்டங்களை வந்து ஏழை எளிய மாணவர்களுக்காக, ஏழை எளிய குடும்பங்களுக்காக பல்வேறு திட்டங்களை, சேம நல திட்டங்களை வந்து அரசு அறிவிக்கிறது. அவர்களை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் கடந்த 75 ஆண்டு கால ஆட்சியில் அது உண்மையிலேயே நடந்திருக்கிறதா? அப்படி நடந்திருந்தால் இவர்களுக்கான இந்த இடைவெளி, இந்த ஏற்றத்தாழ்வு குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இது வந்து அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. தொடர்ந்து இந்த ஏற்றத்தாழ்வு அதிகரித்து கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் ஒரு 10% மக்கள் நாட்டினுடைய 90% செல்வங்களை வைத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீதம் இருக்கிற 10% மக்கள் ஏழைகளா இருக்கிறாங்க. கடுமையா ஏழைகளா மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து ஏழைகளாக மாற்றப்படுறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இன்றைக்கு உலகளவில் இருக்கிற எல்லா குறியீடுகளும் இந்தியாவை படுமோசமான நாடாக, பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக, மக்கள் ஏழை எளியவர்கள் அதிகமாக இருக்கிற நாடாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் பிஜேபி என்ன செய்கிறதுனா, உலக பணக்காரர்களாக ஒரு 5 நபர்களை நாங்க கொண்டு வர போறோம். 5 கம்பெனியை வந்து நாங்க உலக பணக்காரர்களாக கொண்டு வர போறோம் அப்படின்னு முழக்கம் எடுக்கிறார்கள். ஜிடிபி குரோத் பத்தி பேசுறாங்க. உலக அளவுல வல்லரசாக நாங்க மாற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவுல நாங்க இராணுவ கட்டமைப்பை வந்து பெரிதுபடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு எப்படி வந்து அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்கத்தை, தன்னுடைய இராணுவ பலத்தை பல்வேறு நாடுகளில் செலுத்துதோ, அது போன்று இந்தியா செயல்பட எத்தனிக்குது. இந்தியா வந்து நேபாளத்துல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவது, ஸ்ரீலங்காவில தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவது என்று இந்த ஒரு சர்வாதிகார தன்மை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாடுபடி கொள்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் வல்லமை, இந்த இராணுவ வல்லமை எல்லாம் அடுத்த நாட்டை வந்து அபகரிப்பதற்குத்தான் பயன்படுகிறது. அமெரிக்கா செய்வது போல இந்தியா செய்ய துடிக்கிறது. ஆனால் இந்திய மக்களினுடைய நிலைமை என்ன அப்படி என்ற ஒரு முக்கியமான கேள்வி ராகுல் காந்தி இன்றைக்கு வந்து எழுப்பியிருக்கிறாரு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கும்போது இந்த 50% உச்சவரம்பு என்பது தேவையில்லை. அதை வந்து நாங்க நீக்குவோம். உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு 50% மேல் போகக்கூடாது என்று சொன்ன தீர்ப்பே தவறானது. அது வந்து இடஒதுக்கீட்டினுடைய கான்செப்டுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்குமே எதிரானது. அவர்கள் அப்படி போடுவதற்கான எந்த உரிமையும் இல்லை. அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதை நீக்கணும்னு அறிவிச்சுட்டா போதும். இப்ப நாம வந்து 69% கொடுக்குறோம். அது எந்த அடிப்படையில கொடுக்குறோம்? இப்ப தமிழ்நாட்டு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. இங்க அப்படி ஒரு தேவை இருக்குதுன்னு நாம வந்து டேட்டா கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில நம்ம மாநிலத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா முழுமைக்கு இதுதான் நிலைமைனா, நீதிபதிகள்லாம் இதுல தலையிட முடியாது. அரசு கொள்கை முடிவு எடுத்து 90% அல்லது 100% கூட பிரித்து கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கிற போது இடபிள்யூஎஸ் என்ற அந்த ஒரு 10% ஒதுக்கீடு கேள்விக்குள்ளாக்கப்படும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை காலி செய்வதற்கு எதிராக ராகுல் காந்தி இடபிள்யூஎஸ் காலி செய்வதற்கான
ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் வந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயம் நடத்துவோம். மேலும் இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பை நீக்குவோம். எந்தெந்த அரசு அமைப்புகளில் எந்த சாதி பிரிவுகளை சார்ந்தவர்கள் அதிகம் இருக்கின்றனர் என்று தரவுகளை திரட்ட வேண்டும் அப்படின்னு உத்தரப்பிரதேசல ஒரு கூட்டத்துல அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது. அடுத்து 4 மாநில தேர்தல் இருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் தேர்தல் இருக்கு. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே வக்ஃபு விஷயத்துல பல எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த மாநிலங்கள்ல இவங்க வெற்றி பெற போறாங்க? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற முழக்கத்துக்கு எதிராக பிஜேபி என்ன முழக்கத்தை வைக்க போகிறது என்று நாம எல்லாம் ஆவலோடு இருக்கிறோம். இந்த நிலைமையில பிஜேபிக்குள்ள பல கூச்சல் குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. பிரதமரை மாற்றுவதற்கான திட்டம் இருக்கிறது. பிரதமரை மாற்றுவதற்கான திட்டம் இருக்கு அப்படின்னும் வந்து இன்றைக்கு செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு 75 வயது முடிவடைகிற போது அவரை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மோடிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே பல்வேறு எதிர்ப்புகள் வருது. பார்ப்பனர்கள் மத்தியில ஏற்கனவே எதிர்ப்பு இருக்கு. இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாத மற்றவர்களிடையும் எதிர்ப்பு இருக்கு. குறிப்பாக ஜே.பி. நட்டா, அமித்ஷா போன்றவர்கள், அமித்ஷா, மோடி இந்த மூவரும் சேர்ந்து கொண்டு மற்ற எல்லோருடைய வளர்ச்சியையும் தடுக்கிறாங்க அப்படிங்கிற குமுறல்கள் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு தேவையானவர்களை எங்கு வேணாலும் அமர்த்திக் கொள்வது. இன்னைக்கு அம்பானியுடைய மனைவி நீட்டா அம்பானி வந்து ஒலிம்பிக் சம்மேளனத்துடைய அந்த தேர்வுக்குழுடைய தலைவராக அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஜெய்ஷா பிசிசியினுடைய செயலாளராக இருக்கிற ஜெய்ஷா ஐசிசியினுடைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவராக அந்த போட்டியில போட்டி போட போறாரு அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளியாயிருக்கு. இப்போ இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு ஆதரவான முதலாளிகள், இவங்களுக்கு தேர்தல் நிதி அளிக்கக்கூடிய இந்த மாதிரியான நிறுவனங்களை இவர்கள் அவர்களுக்கு தேவையான சலுகைகளை அதுவும் அரசின் மூலமாகவே செய்து கொடுப்பது. அதான் நம்ம செபியில பார்த்தோம். செபியினுடைய தலைவருக்கு அவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தாங்க. செபியினுடைய தலைவராக இருந்து கொண்டு செபியினுடைய சட்டத்திட்டங்களை அம்பானிக்கு சாதகமாக, அதானிக்கு சாதகமாக எல்லாம் அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது வந்து கட்சிக்குள்ள பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ அமித்ஷானுடைய மகன் சாவை தவிர இங்க வந்து ஐசிசிக்கு போட்டியிடக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இங்க யாருமே இல்லையா? விளையாட்டுத்துறையில சாதித்தவர்கள் இங்க யாருமே இல்லையா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உலக அளவில சிறந்த ஒரு ஒரு கிரிக்கெட் வீரராக சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. நமக்கு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்த தோனி இருக்காரு. கபில் தேவ் இருக்கிறாரு. இப்படி பல பல சாம்பாவன்கள் விளையாட்டுத்துறையில இருக்கிறாங்க. அது கிரிக்கெட் துறையில இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த அரசியல் தலையீடு என்பது ஒரு முக்கியமாக பேசப்படுகிறது. அந்த அரசியல் தலையீட்டுனால அங்கேயும் வந்து சாதி பார்க்கப்படுகிறது, அங்கேயும் வந்து பாகுபாடு பார்க்கப்படுகிறது. யாரை உள்ள கொண்டு வரணும், யாரை வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது என்பது போன்ற முடிவுகளை இவர்கள் எடுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜெய்ஷாவை இன்னைக்கு ஐசிசி தலைவராக கொண்டு வருவதற்கான முயற்சியை அந்த போட்டியில் ஈடுபடுவதற்கான அது நேரடியாக அரசியல் நெருக்கடியும் மோடியால கொடுக்க முடியும். இன்றைக்கு அவர்கள் வந்து அந்த பலத்தை அடைந்திருக்கிறார்கள். பலருக்கும் சலுகை வழங்குவதன் மூலம் அமெரிக்காவில் பல தொழில்களுக்கு இவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க. இலவசமா பல வரிச்சலுகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அம்பானிக்கு கூட்டு போய் பல இடங்கள்ல போய் தொழில் வாய்ப்புகள் செய்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை அவங்களால கொடுக்க முடியும். ஜெய்ஷாவை வந்து கொண்டு வர முடியும். அப்படி ஐசிசியினுடைய தலைவராக போறாரு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் பிஜேபி வட்டாரத்துக்குள்ளேயே மோடி, அமித்ஷா, நட்டா கும்பல் மீது ஒரு அதிருப்தியை கொண்டு வந்திருக்கு. அப்போ அதற்கு எதிராக இப்ப சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் கிளர்ந்து எழுறாங்க. அதை மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ்குள்ள பல குரல்கள் வருது. அதனால மோடி மாற்றப்படுவாரா என்கிற கேள்வியும் இன்றைக்கு அங்க வந்திருக்கு. அது இல்லாம உத்தரப்பிரதேசத்துல பிரச்சனைகள் எழுந்திருக்கு. முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத்திற்கும் துணை முதலாக இருக்கிற கேசவ பிரசாத் மௌரியாவுக்கும் பிரச்சனைகள் எழுந்திருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய பொறுப்பும் இன்றைக்கு மாற்றப்படும். தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா அவர் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். 2 பொறுப்புகளில் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 பொறுப்புகளில் நீடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஜே.பி. நட்டாவினுடைய பொறுப்பு அந்த பதவி காலம் முடிந்து 6 மாதத்துக்கு மேலாச்சு. அவர் ஏற்கனவே நீட்டிக்கப்பட்ட பதவி காலத்துல தான் இருக்கிறாரு. இடைக்கால நீட்டிப்பு 6 மாதங்கள் அவர் கொடுக்கப்பட்டது.
இப்ப அவருடைய பதவியையும் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதற்கு இன்றைக்கு கேசவ பிரசாத் மௌரியா அந்த பதவிக்கு குறிவைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஊபிக்குள்ளேயும் ஒரு ஒரு கூச்சல் குழப்பத்தை மௌரியாவுக்கும் யோகிக்கும் நடுவுல ஏற்படுத்தியிருக்கு. ஆக ஒரு பக்கம் காங்கிரஸ் அடித்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பலவீனம் மக்களுக்கு சாதகமாக அமையும் என்று நாங்களும் நம்புறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.